கோவை மாவட்ட பேக்கரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம். மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மருத்துவர் அனுராதா பங்கேற்பு. உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் பின்பற்ற வலியுறுத்தல். கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது. பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது, உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து நடைபெற்ற இதில் கோவையில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அரோமா ஆர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் பாலன், பொருளாளர் அவினாசியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை மருத்துவர் டி அனுராதா கலந்து கொண்டு பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது, உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். இதேபோல பேக்கரி உரிமையாளர்களுக்கு உள்ள பிரச்சினைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். கூட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்கவேல், முருகேசன் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராகம் பேக்கரி செல்வராஜ், காரமல் பேக்கரி கார்த்திகேயன், விக்னேஷ் பேக்கரி நாகராஜ், பிரசன்னா லட்சுமி ரங்கசாமி, ஃபுட் காட்டன் செந்தில் மற்றும் விஜயலட்சுமி, விஜயவேலு, அரோமா நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி செந்தில் நடராஜன் மற்றும் ஜெயக்குமார், அனீஸ், சக்திவேல், சுஜித் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கத்துடன் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து FSSAI பற்றி, அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 விதிகள் விதிமுறைகள் 2011 பற்றிய லேட்டஸ்ட், அதாவது 2011 விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ 2018, 2020 இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சுருக்கிறாங்க, ரீட்டைலும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய, இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு ஊரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதே கோவை மாவட்டத்தில் ஒரு தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் பேர் போனது அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் சார்பாக அவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும், எப்படியெல்லாம் அந்த நிறுவனத்தை வச்சுக்கணும், சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டியது, அப்புறம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையில் பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டியது, அதாவது அப்புறம் உணவை கையாளுபவர்கள் தன் சுத்தத்துடன் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், இருப்பு எப்படி வச்சுருக்கணும், அதோட மூலப்பொருட்களை எப்படி வாங்கணும், அதை எந்த சூழலில் எந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், எப்படி விற்பனை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தணும், எப்படி சேகரிக்கணும், இப்படின்ற பல விஷயங்களை அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம சட்டம் சார்ந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் அவங்களோட இணைந்து, ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க அசோசியேஷன்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடத்துலேருந்துமே இன்றைக்கி வருகை புரிந்திருக்கிறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் சட்டம் சார்ந்து மக்களுக்கு தரமான உணவு அவங்க இடத்துலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், எந்த சூழலையும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும், அதாவது புகாரும் வராமல் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வலியுறுத்தி இன்றைக்கி நாங்கள் துறை சார்பாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் ஏதாவது குறைகள் இருந்தது, புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, 9440422322 என்ற எண்ணுக்கும், உணவு புகார்@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கும், அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படின்ற ஆப்பை பதிவிறக்கம் பண்ணி புகார் தெரிவிக்கலாம். அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் 48 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அதை ஆக்ஷன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டையும் 48 மணி நேரத்தில் நாங்கள் பதிவு செய்திருவோம். யார் புகார்தாரரோ அவங்களுக்கும் இந்த என்ன நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் தலைமை அலுவலகத்திலேருந்து அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. நன்றி. இன்னைக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். நம்ம ரெகுலராக இன்னைக்கு பேக்கரிஸ்லாம் போய் ஆய்வு பண்ணுவோம், அதெல்லாம் முறையாக கடைபிடிக்கிறாங்கன்றதை பார்க்கறதுமா எப்படி? உணவு பாதுகாப்பாளர்கள் அவங்களோட ரெகுலர் இன்ஸ்பெக்ஷனில் எல்லா வகையான உணவு நிறுவனங்களையும் அவங்க பார்த்து தான் வருவாங்க.
அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேக்கரி மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைகள், ஹோட்டல்கள், தள்ளுவண்டி கடைகள் எல்லாமே அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதே போல் ஐசிடி சென்டர், நூன்மில் ஒரு பகுதிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆய்வு பணி வந்து எல்லாமே சார்ந்து தான் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, பண்டிகை காலமெல்லாம் வருது, தீபாவளி போன்ற பண்டிகை காலம், இதுக்கு நம்ம எந்த மாதிரியான அறிவுறுத்தல் கொடுக்குறோம் மேடம்? அவங்க ஃபுட்டை வந்து எந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணணும்? இப்போ அடுத்து இப்போ இவங்க பேக்கரிக்கு அடுத்து அவங்க, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து பண்டிகை காலம் வர இருக்கிறதுனால ஸ்வீட் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது இனிப்பு மற்றும் கார வகைகள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் நம்ம அடுத்த மாதம் வந்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்த போகிறோம். அந்த மூலப்பொருட்களில் வாங்குறதுலேருந்து, ஏன்னா மெயினாக வந்து எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தப்படும், நெய் பயன்படுத்தப்படும், டால்டா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் என்ன தரத்தில் இருக்கணும், எப்படி வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லி, உற்பத்தி பண்ணுற எண்ணெய் அந்த பொருளை எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணுன்றதை மக்களுக்கு முக்கியமாக தெரியப்படுத்தணும். அதே போல் இன்னொன்று, டெம்பரேச்சர் எந்த இடத்துல வந்து நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது, கேட்கலாம் எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணுங்கிறத அவங்க கொடுக்கும்போதே சொல்லி கொடுக்கணும். அதை வந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும், ப்ளஸ் வந்து உற்பத்தியாளர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நாங்கள் அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டம். அன்றாடம் வந்து நாங்கள் எங்களோட உணவு பாதுகாப்பாளர்கள் அவங்க ஆய்வுலையும் வந்து இதை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் எடுத்துப்போம். உணவு பொருள் அப்படின்னாலே வந்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நாங்கள் அன்றாடம் எங்களோட ஆய்வுகள் இருக்குது. அந்த வகையில் இப்போ கடந்த மாதம் பார்த்திங்கனாக்கா வந்து இ-காமர்ஸில் கொடுக்கக்கூடிய அனைத்து பிளாட்ஃபார்மையும் வந்து நாங்கள் குடோன்ஸ்லாம் நிறையா இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 37 குடோன்களையும் எங்கள் உணவு பாதுகாப்பாளர்கள் ஆய்வு செய்து, ஒரு குடோனில் வந்து சரவணம்பட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 278 கிலோ வந்து காலாவதியான பேரிச்சம்பழத்தை நாங்கள் எடுத்து அளித்தோம். அதனால் அன்றாடம் எங்களோட ஆய்வுகளில் வந்து எல்லாமே இருக்கும். ஏதோ புகாரின் அடிப்படையில் வந்து நாங்கள் உடனடியாக அந்த இடத்த போய் நம்ம ஆய்வு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். பேக்கரிக்கு கூட அந்த ஷவர்மா கடைகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துச்சுன்னா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஏதாவது மாதிரி நம்ம ஆய்வு பண்ணுறோமா? ஏன்னா அவங்க மயோனைஸ் அந்த இது யூஸ் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான ஏதாவது ஆய்வுகள் பண்ணுறோம்? கண்டிப்பாக இருக்குது சார். எங்கள் தினசரி ஆய்வில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த மாவட்டத்தில் நான் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் முதல் கூட்டமே வந்து அவங்களுக்கு தான் பண்ணோம். ரோட்டோர கடைகள் வச்சுருக்கிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு மீட்டிங் வச்சு தடை செய்யப்பட்டது என்ன அப்படிங்கிறத முதல் அவங்களுக்கு வலியுறுத்தி சொன்னோம். ரா எக், அதாவது பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் தடைப்பட்டிருக்கு. ஸோ அது பயன்படுத்தாமல், அதை யூஸ் பண்ணாமல் வேறு வித மயோனைஸை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நாங்கள் அதில் நிறைய சாம்பிள்லாம் எடுத்து ஆய்வுக்கும் உட்படுத்தியிருக்கோம்.